பேர், நானும் எங்கள் அண்ணா 2 பேருமே இங்கே தான் படித்தோம். ஸோ இன்னைக்கு வந்து 2 பேருமே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும். நாங்கள் எங்கே ஒர்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கோயம்புத்தூர். ஓகேங்களா, எங்கள் பிரான்ச் பார்த்தீங்கன்னா சார்ஜர் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சின்ன நோக்கம்பாளையம். ஓகேங்களா, காரமடையில் நம்ம ஃபுல்லாக அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஈஸி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே. ஸோ யாரையும் இன்னைக்கு பார்க்க முடியல, எல்லாருமே இன்னைக்கு வந்து ஐவி போயிருக்காங்க. ஸோ அதோட தான் மிஸ்ஸிங் பேர். ஓகேவா, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேள்வி, ஏன் எல்லாருமே இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணீங்க? இங்கே இருக்கீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்களா? அதான் நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணதுக்கு ஒரே ரீசன் தான், எங்கள் அண்ணன் இங்கே படித்தான், அதனால நீயும் போய் அங்கேயே படின்னு சொல்லி தான் என்னையும் அனுப்பிவிட்டாங்க. ஓகேவா, நீங்க யாராச்சும் பூந்த ஏமாத்தூர் அந்த சைட்ல இருந்து யாராச்சும் இறங்கிருக்கீங்களா? பூந்த ஏமாத்தூர் இல்லையா? நான் அந்த ஊர் பொண்ணுதான். அங்க இருந்துதான் இன்னைக்கு நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து வெளியில ஒர்க் போகணும் அப்படின்னு ஆசை இருக்கா? எத்தனை பேருக்கு வெளியில வந்து ஒர்க் போகணும் அப்படின்ற ஆசை இருக்கு? ஓகே, சூப்பர். வெளியே விட்டாலும் போய் நீங்க வெளியில ஒர்க் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கிறது செல்ஃப் கான்பிடன்ஸ். உங்களை கான்பிடன்ஸ் உங்களை நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ட் இருந்தா போதும். தென் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் நாலேஜ். உங்களால எவ்வளவு நாலேஜ் வந்து கேதர் பண்ண முடியுமோ கேதர் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். இந்த 4 இயர்ஸ் தான் வந்து ரொம்ப ஜாலியா இருக்க முடியும், ரொம்ப உங்களுடைய எல்லா நாலேஜுமே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். என்ன சொல்றது, ஒரு ப்ரெஷர் டென்ஷன் எதுவுமே இல்லாம இருக்கிறது வந்து இந்த 4 இயர்ஸ் தான். இந்த 4 இயர்ஸ்க்குள்ள வந்து எங்களால எவ்வளவு மெமரிஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்க முடியுமோ கிரியேட் பண்ணிக்கங்க. ஏன்னா நாங்க ஃபைனல் இயர் படிக்கும் போது நாங்க நல்லாவே எங்களோட மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். நாங்க அதிகமா மிஸ் பண்றது அதுதான். ஏன்னா இப்போ காலையில 9 o'clock ஒர்க் போனோம்னா சாயந்தரம் 7, 8 அந்த மாதிரி ஆயிடும். ரிட்டர்ன் வந்து யார்கிட்டயுமே பேச முடியாது, அந்த ப்ரெஷர் ஹேண்டிங்ல மட்டும்தான் இருப்போம். இந்த 4 இயர்ஸ் வந்து கஷ்டப்பட்டா மறுபடியும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ட்ரூ தான். ஏன்னா இருக்கிற நல்லா படிச்சுட்டு நீங்க அடுத்து அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொசிஷன் 1 இயர்ல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிடுவீங்க. அடுத்து மூவ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நல்லா நீங்க போய் ஒரு இடத்துல வந்து நல்லா ஸ்டேபிளா நின்றுலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 இயர்ஸ் வந்து இவங்களால எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ நல்லா என்ஜாய் பண்ணிக்கிங்க, எவ்வளவு மெமரிஸ் நல்லா கிரியேட் பண்ண முடியுமோ நல்லா பண்ணிக்கிங்க. சரியா? ஓகே, அடுத்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒர்க் போனேன் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வீட்டில் வந்து ஒரே பொண்ணு தான். ஸோ ஒர்க்குக்கெல்லாம் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரதர் வந்து கோயம்புத்தூர் தான் ஒர்க் பண்ணான். ஸோ சண்டை போட்டு அப்படிதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் லைவ் வயர் போனேன். லைவ் வயரில் போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு 2 கோர்ஸ் படித்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ட்ரைனிங் பண்ண முடியும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பெங்களூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு டிசைனிங் இன்ஜினியரா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அந்த ஜாப் வந்து குவைட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்துதான் வந்து நான் சார்ஜர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண புதுசுல பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா தான் இருந்தேன். ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்துமே என்னன்னா ஜூனியர், ஸோ அது வந்து கம்மியா பண்ணுவோம் அப்படின்னு யாரும் சொல்லி எல்லாம் தரமாட்டாங்க. இன்னொரு இதுதான் அதுதான், நம்மளே தான் வந்து கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் எப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஒர்க்கு, உங்களுக்கு இது அசைன்மெண்ட் நீங்க இதை பண்ணிருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா மும்பை. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல தான் பேசுவோம். கொஞ்ச நேரம் பேச அப்படின்னா இங்க போனதுன்னா ஹிந்தி கிட்ட ஆரம்பிச்சுவாங்க, ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். ஒரு 6 months வந்து மூவ் ஆச்சு. குவாலிட்டி அடுத்தது என்னன்னா எனக்கு குவாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணாங்க, குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர். ஸோ அங்க போயிட்டு எனக்கு எல்லாமே டாக்குமெண்டேஷன் தான் ஃபுல்லா கஸ்டமர் சப்ளையர் இந்த மாதிரி தான் நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா நான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஜினியரிங் எல்லாமே இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரோம். ஆனா எல்லாத்தையும் வந்து எங்க கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கர் பண்ண மாட்டாங்க எங்க சார்ஜர் கம்பெனில. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒர்க் பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இண்டக்டர் தான், மேனுஃபேக்சரிங். அது எங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் தான். ஸோ ட்ரெயின் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும். நிறைய பேர் தொழுது அதுல இருக்கு, எல்லா ஒரு சேஃப்டி எல்லாமே அதுதான் இருக்கு. நான் ஹேண்டில் பண்ற அந்த கஸ்டமர் யாருன்னு பாத்தீங்கன்னா மீன்ஸ் ஜிஇ, அடுத்தது சீமென்ஸ், அல்ஸ்டாம் ட்ரைனிங் ப்ராஜெக்ட் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அந்த கம்பெனி நான் ஜாயின் பண்ணது வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சின்ன சின்ன டாக்குமெண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கும். நேற்று வர 1 hour தான் பர்மிஷன்
கொஸ்டின் கேட்டேன் என் மேனேஜர்கிட்ட. மீட்டிங்ல உட்கார வச்சு 4:45 சொல்ற நீ கிளம்பிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே நம்மளால வந்து எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது. ரொம்ப இதாக இருக்கும். இங்க எவ்வளவு படிச்சுட்டு நீங்க வெளியே வர்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தனியா வந்து ஒரு நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்கணும். அதான் இப்ப ஈஸியா ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இது இப்ப இண்டக்டர்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்தோடனே அது இது பண்ணோம்னா யாருக்குமே தெரியாது. அதுவே வந்து நீங்க வந்து அடுத்தடுத்த இயர்ஸ் போகும்போது உங்க ஃப்ரீ டைம்ல வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத வந்து முதல்ல வந்து இது பண்ணிக்கங்க. ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த 2 சப்ஜெக்ட்ல தான் நம்ம போக முடியும். சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல போறவங்க வந்து எத்தனை பேர் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல போறேன் அப்படின்னு இது பண்றீங்க? சாஃப்ட்வேர் ஃபீல்டு, நான் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல போகணும். ஓகே, ஆனா இங்க இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டு இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஐடி சிஎஸ்சி படிச்சவங்க மட்டும்தான் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல போகணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. என்ன பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற அப்படின்னா எனக்கு ஒரு டிசைனிங் இன்ஜினியர் தேவை. எனக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு ஒரு சாஃப்ட் காப்பியே கொடுக்க எனக்கு ஒரு டிசைனிங் இன்ஜினியரிங் தேவை. அது மாதிரிதான் எலக்ட்ரிக்கல் எல்லாத்துலயுமே கோரும் இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு. 2 ஃபீல்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர், டென்ஷன் எல்லாமே இருக்கும். சாஃப்ட்வேருக்கு போனா ஒரு பிளஸ் சீக்கிரமா சைன் ஆயிடலாம். அதுவே கோருக்கு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். இதுதான் இந்த டிஃபரன்ஸ் தான். ஆனா இப்பவே வந்து ரொம்ப உங்களை எதுவும் ப்ரெஷர் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? சரி, நீங்களும் கொஞ்சம் பேசுறீங்களா? பேசலாமா? புரியல. எக்ஸ்பீரியன்ஸ் எங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதிகமா படிக்க வச்சாங்க, டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் அப்படி இருந்துச்சு. செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படிலாம் போறப்ப என்னாச்சுன்னா நமக்கு செகண்ட் இயர்ல ஃபோர்த் செம் அப்படின்ற போதே நல்லா கொரோனா பேட்ச் தான். ஸோ வீட்டில் அதுக்காக நாங்கள் மிஸ் பண்ணது அந்த செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படின்றதான். ஃபைனல் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா வந்து எங்க என்ஜாய் பண்ணோம். அந்த அளவுக்கு எங்க கிளாஸ் அட்வைசர் வந்து எவ்வளவு ஃப்ரீ பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீ பண்ணி தந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ்னா நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் நிறைய மிஸ் பண்றது. நேற்று வந்தாங்க, அவங்க கூட என் ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ வரைக்கும் எல்லாமே டச்சில் தான் இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு நல்ல இதில் தான் இருக்கும். ஆனால் என்னன்னா பார்க்க முடியாது, எங்கேயுமே யாருமே மீட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு இதுதான். ஆனால் இங்கே இருக்கும்போது 3 இயர்ஸ் நான் தான் வைப்பீங்க. யாராச்சும் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கீங்களா? யாரும் இல்லையா? இப்பதான் வந்திருக்கீங்க. ரெப்பா நான் செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணேன், ஃபைனல் இயர் ரெப்பா. இவங்க அடிச்ச அடிதான் இன்னும் நான் எனக்கு எங்க சார்ஜர்ல வந்து யார் என்ன இது பண்ணாலும் சரின்னு நினைக்கிறேன். என்னன்னா கேர்ள்ஸ் அப்படின்ற பொறுத்தளவுக்குன்னா நம்ம ஒருத்தர் மட்டும் தான் இருக்கோம். இப்ப 4 பசங்க இருக்காதுல, நம்ம ஒரு கேர்ள் இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எங்கேயுமே வந்து என்னன்னா சஃபர் ஆகக்கூடாது. என்னோட ஃபர்ஸ்ட் இதுதான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன். எனக்கு வந்து 6 பேர் பாய்ஸ் மட்டும்தான் உள்ள இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் கிளாஸ் எடுத்தேன். இதை விட மோசமா கையெல்லாம் நடுங்குச்சு, மார்க்கர்லாம் கீழே விழுந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஆஃபீஸ்ல 7 மந்த்ஸ் இருந்தேன். 7 மந்த்ஸும் நான் மட்டும் தான் போனேன். காலைல 8 மணி 11 o'clock தான் ஆஃபீஸ். ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்கணும். அடுத்தது இப்ப குவாலிட்டி இன்ஜினியரா நான் இருக்கிறப்ப எல்லா கஸ்டமர் ஆடிட்டு வந்தப்ப ஒரு கேர்ள்ஸ் கூட பிளானட்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்க ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் நாங்க இது பண்றது என்ன அப்படின்னா சேஃப்டி ஷூ போட்டுக்கணும், கோட் போட்டுருக்கணும், உங்களுக்கான பேட்ச் போட்டுக்கணும். இல்ல அப்படின்னா கஸ்டமர் உள்ள வராங்க அப்படின்னா வெளியே போயிருவோம். நீ அங்க இருக்க நாங்க காட்டவே மாட்டோம். ஆத்தரைஸ் பர்சன் லிஸ்ட்ல நாங்க காட்டவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் சேஃப்டி. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைவர்ஸ், நீ யூஸ் பண்ற இடம், நிக்கிற இடம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளீனா இருக்கணும். நீங்க வந்து நான் வந்து இன்ஜினியர், நான் வந்து ஹெட், நான் டீம் லீடர், அதெல்லாம் அங்கெல்லாம் கிடையவே கிடையாது. நீ யாரா இருந்தாலும் நீ சேஃப்டி ஷூ போட்டாதான் உள்ள வரணும். இல்லைன்னா நீ வெளியே போ, அவ்வளவுதான். உனக்கு ஆத்தரைஸ் பர்சன் நான் அந்த ஸ்பாட்லயே நான் வந்து நேம் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நாங்க இருப்போம். கேர்ள்ஸ் பொறுத்தவரைக்கும்னா நான் சொல்ல வந்ததுதான். இப்போ வந்து எங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 120 பேர் இருக்காங்க. ஆனா கஸ்டமர் ஆடிட்டு வரப்ப நான் ஒரு பொண்ணு தான் உள்ள இருப்பேன். அதுதான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் அந்த ஒரு பொண்ணு அப்படின்றதே மூவ் ஆகி வந்தாலும் எந்த கஸ்டமர் டேரக்டா கொஸ்டின் கேட்பான். என் நேம் வந்து எங்க இருந்தா ப்ரிப்பேர்டு வை காவ்யா அப்படின்னு இருந்தாவே
கூப்பிட்டு நீங்க எப்படி இதை பண்ணீங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிம்பாங்க. உங்களோட டெப்யூட்டி மேனேஜர் ஆபரேஷன் பண்ணுது, அந்த இடத்துல யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க, பேஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகேவா? நீங்க பசங்க நான் பொண்ணு அப்படின்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஈக்குவலா. நீ வெளியே ஒன்ஸ் நீ வெளியே வந்துட்ட, நீ வந்து ஒரு கம்பெனிக்குள்ள உள்ள போயிட்ட அப்படின்னா எல்லாமே காமனா தான் இருக்கீங்க, காமனா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பொண்ணா இருக்கிறது செம கெத்து. நான் எப்பவுமே சொல்லுவேன், 10 பசங்க இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணா நீ போய் பேசிட்ட அப்படின்னா உனக்கு வந்து தனியான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு எந்த மேனேஜரும் சரி, எந்த பாஸுமே சரி ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டாங்க, அந்த பொண்ணா அந்த பொண்ணு பண்ணிடும், அது கொடுத்துருங்க, உங்களுக்கு தெரியல பரவாயில்ல மூட்டு காவியா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தப்பே பண்ணியிருந்தாலும் என் டாக்குமெண்ட் விபி வரைக்கும் மாட்டிருக்கு, கஸ்டமர் கையில மாட்டி விபி வைஸ் பிரசிடென்ட் கையில மாட்டிருக்கு. அப்படி மாட்டி இருந்தோம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த பொண்ணை கரெக்டா கைட் பண்ணி தான் அந்த பொண்ணு பண்ணியிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல. அந்த பொண்ணு நான் விட்டு வாங்க மாட்டேன். அதான் சொல்றேன், கேர்ள்ஸ் அப்படின்றவங்க எந்த இடத்துல போனாலும் அந்த ஃபியர் இருக்கவே கூடாது, சஃபர் ஆகக்கூடாது, எங்கினாலும் போல்டா பேசணும். அதான் பசங்கன்னா ஓட்டலாம் சீக்கிரம் கலை எல்லாம் தான் பண்ணுவாங்க. எங்க பாஸ் நாங்க முன்னாடி திட்டிட்டு இருப்போம், பின்னாடி நாளைக்கு பஸ் விட்டுட்டு போவோம். ஸோ இதெல்லாம் நடக்கும். நீ வந்து ஒர்க்குக்குன்னு போற, நான் வெளியில இருந்து போறேன் அப்படின்னா பி போல்ட், அவ்வளவுதான். ஓகே, உங்கள்கிட்ட கேட்கணுமா? பேசுங்க. இல்ல எந்த மாதிரி எல்லாம் படிக்கணும் அந்த கொஸ்டின் கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து படிக்கணும். அந்த படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் ஒண்ணு என்னன்னா, போட்டு எல்லாம் நமக்கு இவ்வளவு பெருசு இருக்கும், அவ்வளவுலாம் அத்தனையெல்லாம் படிக்கணும்லாம் கிடையாது. சரியா? உங்களுக்கு உங்க மைண்ட் எவ்வளவு தாங்கும் அவ்வளவுதான். ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் நம்ம இருக்க ஸ்டாஃப்ஸ் சரி உங்களை அவ்வளவு போட்டு எல்லாம் படி அப்படின்னு சொல்றவங்களும் கிடையாது. உங்களுக்கான போர்ஷன் இது, நீங்க இது படிங்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. சரியா? நானும் அறிவு வச்சிருக்கேன், நிறைய வருஷம் நானும் கிளியர் பண்ணேன். ஆனா என்ன அப்படின்னா ஃபைனல் 7th செம் வரும்போது தான் எனக்கு தோணுச்சு, ஓகே நான் இதுக்கப்புறம் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7th செம் 8th செம்ல எனக்கு ஒரு அறிவு கூட கிடையாது. சிஜிபி 9.3 நான் எப்படி படிச்சேன்னு மட்டும் எனக்கு கேட்டீங்க. நான் என்ன பண்ணுவோம்னா வீட்டில் கான்செப்ட் என்ன அது மட்டும்தான். கிளாஸ் ரூம் வந்து நாங்கெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிக்குவோம். 4-5 பேர் ஒன்று சேர்ந்துக்குவோம். 4-5 பேர் என்ன பண்ணா ஆளுக்கு ஒவ்வொரு பர்சன். ஏன்னா எக்ஸாம் டைம்ல 5 யூனிட்மே படிக்கணும். ஸோ ஒவ்வொரு யூனிட் 5 பேரும் ஒவ்வொரு யூனிட் நல்லா தரவா இது பண்ணிட்டு வந்துடுவோம். வந்துட்டு நாங்கள் கதை சொல்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனா எக்ஸாம் பேப்பர் வந்து நான் 35 பேஜுக்கு கீழே ஒழுங்கு கிடையாது. அந்த இதுலயே வந்து உங்களுக்கு என்னன்னா எல்லாமே ரிப்பீட்டடா வந்துடும். அடுத்து எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன கவர் ஆயிடும், நல்லா மைண்ட்ல நிற்கும். படிக்கணும் அப்படின்றதே இதுதான். நீங்க வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இங்க வந்து உனக்கு எக்ஸாம் இருக்கா, நீ அப்பப்போ படிச்சுக்கோ. நீ அப்பப்போ படிச்சுன்னா உனக்கு லாஸ்ட்ல வர்றது என்ன அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீ கோத்ரூ பண்ணாவே போதும். உனக்கு இன்டர்னல் டெஸ்ட் வைக்கிறாங்க, மாடல் வைக்கிறாங்க, அதுலயும் உனக்கு எல்லாமே கவர் ஆயிடும். அடுத்தது வந்து திங்கிங். உங்களோட இது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், அடுத்து படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மைண்ட் டைவர்ட் ஆகலாம். மொபைல் ஃபர்ஸ்ட் அது மொபைல் தான். சரியா? அது மொபைலை வச்சு ஒரு 1 மணி நேரம் யூஸ் பண்றியா, ஒரு 1/2 an hour உன்னோட ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்பரல் மேட்லாப் கத்துக்கிட்டதே யூடியூப்ல மட்டும்தான். என்னோட ஃபர்ஸ்ட் குரூப் பார்த்தீங்கன்னா அருண்குமார் சொல்லிட்டு, இன்னைக்கு அவர் வந்து பெங்களூர்ல 80,000 அவரோட சேலரி பேக்கேஜ், ஃபர்ஸ்ட் சேலரி பேக்கேஜ். அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் படிங்க, ஒரு கேள்வி கேட்டாருன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் படிப்பேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூடியூப் அப்படின்றது நல்லா படிக்கலாம். யூடியூப், கூகுள் எல்லாமே நல்லா படிக்கலாம். நீ 1 hour மொபைல் யூஸ் பண்ணு, 2 மணி நேரம் கூட யூஸ் பண்ணு. ஒரு 1 hourக்கு வந்து உன்னால எவ்வளோ வந்து நாலேஜ் கேதர் பண்ணிக்க முடியும் படிக்கும். ஒரு 4 வருஷம் எவ்வளோ வேணா ஜாலியாக இருக்கலாம். வீட்டில் அப்பா அம்மா எடுத்து பேசலாம், ஸ்டாஃப்ஸ் எடுத்து பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் நீ அங்கே வந்துட்ட ஒன்ஸ் நீ ஒர்க்கு அப்படிங்கிற வேர்ல்டு உள்ள வந்துட்டீங்கன்னா ஸ்பைலை தூக்கி மூஞ்சி அடிச்சாலும் அடிப்பாங்க, நடக்கும். அங்கே வந்து உன்னால ஏற்று பேச முடியாது. ஸோ நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துக்கான நாலேஜ், ஸ்பாட் திங்கிங், அந்த மைண்டை வந்து எப்பவுமே ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஸோ இதுதான் இருக்கணும். ஏன்னா என் பிரதர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் படிச்சாங்க. அவன் ஃபர்ஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 8,000 தான். சால்ஜர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் அவன் ஜாயின் பண்ணும்போது. இன்னைக்கு 4 years ஆச்சு. இன்னைக்கு சீனியர் R&D இன்ஜினியர். அவனுக்கு கீழே 40 பேர் வேலை செய்கிறாங்க. அவன் டைரக்ட் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிஎம்க்கு. இன்னைக்கு நாங்கள் ஒரு 6 months
1 இயர்ல நாங்கள் வந்து இன்னும் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கோம். ஸோ அதுக்கு என்னன்னா கரியர் குரூப் அந்த 22 to 28 அதுக்குள்ள நீ நாலேஜ் கேதர் பண்ணி நீ புடிச்சிட்ட அப்படின்னா 28 to 30 நீ செட்டில், அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா இருக்கலாம். அதான் உண்மை. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்துச்சு? ஏதாவது கேட்கணுமா? நான் டாபிக் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, ஏன்னா நான் நேற்று நைட் வந்ததே 10 மணிக்கு தான் வந்தேன். சொல்லுங்க, யாராவது ஃபர்ஸ்ட் இயர் ஏதாவது கேட்கணும்? ஃபர்ஸ்ட் இயர் தூக்கம் வருங்க. எது இல்லையா? பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஏதாவது எனக்கு கண்டக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறேன். சப்ஜெக்ட் பத்தி சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் என்ன வருது? நமக்கு இருக்கும். யாராவது ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்களா? என்ன கேம் ரொம்ப பிடிக்கும்? ஃபுட்பால். சரி, ஓகே. உங்களோட எய்ம்லாம் என்னென்ன சொல்றீங்களா? காலேஜ்ல பாஸ் ஆகுது எய்மா? நல்ல எய்ம். புரியல? அதான் சொல்றேன், அதையும் வைக்கிறதுல சிம்பிள். அந்தந்த எக்ஸாம் அப்பப்போ கிளியர் பண்ணுங்க. ஃபுல்லாக எல்லாமே கோர்ஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸை அப்படியே ஒன்றா ஒர்க் போகணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருந்து பண்ணணும். யாராச்சுக்கா சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு கிளாஸ் ரூம் போனீங்களா? ஆக்டிவ் வாய்ஸ் நீங்களாம். நாங்களாம் வந்து 1 day தான், அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் தான் இருக்கோம். 4 நாள் என்ன இருக்கீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் எத்தனை பேரு? சூப்பர். நானும் கவர்மெண்ட். நான் இந்த மேக்னெட் உன்னோட காலில் வந்து ஏதாச்சும் நான் யூஸ் பண்ணி வெயிட்டாலும் போடணும். அந்த வெயிட்டாலும் போடுறது அப்படின்னா நடந்து கட்டாயிடும். அதுக்காக சேஃப்டி அப்படின்றது யூஸ் பண்ணிடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அழுகி காப்பில் வயர், அந்த வயர் வந்து உனக்கு காப்பியோட கோட் கிளியர் பண்ணி தான் ஆகும். அறிவு வச்சா பிளேஸ்மெண்ட் கிடைக்காது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சரியா? நம்ம காலேஜ்ல என்ன பண்ணுவோம்னா அரியர் இருந்தாலும் இல்லைனாலும் 1 or 2 கம்பெனிஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ஃபுல்லாக வந்து அரியர் இல்லாம இருக்கவங்கலாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் எங்க நீ வெளியில போனாலும் ஃபர்ஸ்ட் உன்னோட டிகிரி சர்டிஃபிகேட்ல வந்து எந்த ஒரு ரிமார்க்ஸுமே இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணுவாங்க, ட்ராக் எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ராக்கிங்ல வரையும் உங்களுக்கு எந்த ஒரு ரிமார்க்ஸுமே இருக்கக்கூடாது. அதனால அரியர் அப்படின்னு இருக்கிறதே எனக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா? நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா
ஒர்க்கு கிடைக்காம போகலாம், இல்லைன்னா நீ அடுத்ததுக்கு மூவ் பண்ண முடியாம போகலாம். இப்போ நீ ஈஸியை முடிக்கிற, அடுத்து நீ ஒரு ஹையர் இது பண்ணிட்டு நான் அடுத்து சின்ன, அதாவது நான் உள்ளூர்லேயே இருக்கேன், எனக்கு ஒரு காலேஜ் இருக்கு, ஸோ நாங்கள் ஸ்டாஃபாக போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது கரியர் வந்து நீ உள்ளூர்லேயே நீ சூஸ் பண்ணாலும், இப்போ நீ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா தான் நீ ஒரு டிப்ளமோ கிளாஸ் இருக்க முடியும். அது தெரியுங்களா? இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா தான் நீ ஒரு டிப்ளமோ கிளாஸ் இருக்க முடியும். நீ எம்ஏ முடிச்சிருந்தா தான் வந்து இப்போ ஒரு பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களால் கிளாஸ் இருக்க நீங்க பண்ணுவாங்க. அதனால என்ன அப்படின்னா அரியர் மட்டும் வைக்காதீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஃபைனல் இயர் நீ போகும்போது கிளியர் பண்ணிடு. நீ வந்து 4 வருஷம் நல்லா ஜாலியா படி, ஜாலியா எல்லாம் பண்ணுங்க. ஆனா என்னன்னா போகும்போது அரியர் எல்லாம் போகும். அதுதான். ஏன்னா எந்த ஒரு கம்பெனிஸ்மே நாங்களே ஹையர் பண்றோம், நாங்க ஹையர் பண்ணும்போது என்னன்னா எங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ்ல வேணும், அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட இதுல வந்து எங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். அதனாலதான் இப்ப இங்க ஈஸி ட்ரிபிள் படிக்கிறீங்க, நீங்க எத்தனை பேருக்கு சாகர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எக்ஸாம்பிள் சொல்றேன், எங்களுக்கு 7 யூனிட் இருக்கு, பிளஸ் ஒரு அன்னூர் பிளான்ட் புதுசா இபி பாக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கேஆர் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இத்தனை ஈஸி ட்ரிபிள் மெக்கானிக்கல் எல்லாமே இருக்கீங்க. நாலேஜ் இல்லை அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் கேட்பாங்க, அதுவும் கூட தெரியல அப்படின்னா அவ்வளோதான். அதான் சொல்றேன், ஒரு கம்பெனிக்கு நீ போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த கம்பெனியோட ரிவ்யூ பார்க்கணும். என்னோட இது அதான், அந்த கம்பெனியை என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்க, அந்த கம்பெனிக்கு என்னதான் பண்ணி என்ன பண்றாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனி போனா கூட அது என்ன இதுல பைத்தானா, டாட்நெட்டா, இல்ல வேற ஏதாவது ஜாவாவா, இல்ல ரியாக்ட் நேட்டிவா அந்த மாதிரி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நீ ஃபர்ஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் நீ கேதர் பண்ணிட்டு அடுத்து உள்ள போக முடியும். அடுத்து நான் மெக்கானிக்கல் பாய்ஸ் இருக்கீங்களா? உங்களுக்கு இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மெக்கானிக்கல் பாய்ஸ்க்கு சரியான ஸ்கோப் இருக்கு. கோரா இருக்கட்டும், சாஃப்ட்வேரா இருக்கட்டும். இந்த மெக்கானிக்கல் பாய்ஸ்ல எத்தனை பேருக்கு டிசைனிங் போகணும்னு இருக்கு? டிசைனிங் நீ ஃபைனல் படிக்கும் போதே ஆட்டோகேட் படிச்சிடணும். ஏன்னா ஃபைனல் படிக்கும் போது நீ அதை படிச்சினாதான் அதுக்கு அடுத்தது நிறைய இருக்கு. இந்த சாலிட்வொர்க்ஸ், கேட்டியா, என்எக்ஸ் நிறைய இருக்கு. நீ அந்த மாதிரி படிச்சுட்ட அப்படின்னாவே உன்னோட சேலரி பேக்கேஜ் அப்படின்றது அதிகமா இருக்கும். என் கூட ஒர்க் பண்ற குவாலிட்டி பர்சன் மெக்கானிக்கல் பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் சேலரி எவ்வளவு பாத்தீங்கன்னா 60,000 தான். அதுவே சாஃப்ட்வேர்ல போற என்ன பாத்தீங்கன்னா 80,000 சேலரி. ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்? அவங்க ஃபீல்ட் ஒர்க் என்ன பண்றாங்க, நீ சாஃப்ட்வேர் பண்ற. அதுதான் நான் எனக்கு என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைவ் வயர் அப்படின்ற ஒரு இதுல ஒர்க் பண்ணங்காட்டி என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கோர்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே தெரிஞ்சிச்சு. அதுக்கான என்ன இருக்கும், டிராபேக் என்ன இருக்கும், அதுக்கு பேக்கேஜ் அந்த அதுல போனா எப்படி க்ரோத் ஆக முடியும் அதெல்லாம் சொல்றதுக்காக தான். இப்போ ஈஸி அண்ட் ட்ரிபிள் இருக்கீங்க, ஈஸி அண்ட் ட்ரிபிள் உங்களுக்கு இருக்க க்ரோத் வந்து யாருக்குமே கிடையாது. நீங்க நினைக்க ஈஸி ட்ரிபிள் படிச்சுட்டு நம்ம இவ்வளவுதான் சேலரி இவ்வளவுதான் பண்றோம் அப்படின்னு. ஒரு கோர் கம்பெனிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா 2 to 3 இயர்ஸ்ல நல்லாவே நீங்க ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஆனா அந்த 2 to 3 இயர்ஸ் என்ன பண்ணணும், நீங்க கொஞ்சம் நல்லா இன்வால்வ் ஆகி நல்லா அந்த நாலேஜ் கேதர் பண்ணணும், ஆல்ரவுண்டரா இருக்கணும். அதுதான் எது கேட்டாலும் தெரியணும். ஒரு சின்ன இதுனா கூட அதுக்கு வந்து ஃபுல் டேட்டா ஷீட்டும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தான். ஆனா கோர்ல இருக்கவங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ உனக்கு ஹெச்ஆர் உங்களோட மேனேஜர் வந்து உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சேலரி போட்டாலும் இன்க்ரிமெண்ட் போட்டாலும் போனீங்கன்னா உனக்கு ஹெச்ஆர் போட்டுருவாங்க. மாசம் 5000 வச்சு 70,000 சேலரி நீ 5 வருஷத்துல வாங்கிடலாம். ட்ரிபிள் அண்ட் ஈஸி அண்ட் மெக்கானிக்கல் எனக்கு தெரிஞ்சு எங்க சாகர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல அதுக்கு மட்டும்தான் வரும். ஏவிலையும் அதுக்கு மட்டும்தான் வரும். எங்களுக்குலாம் வந்து ஒவ்வொரு ஃபுல்லா டிஜிட்டலைசேஷன் பண்றதுனால எங்களுக்கு எல்லா ஃபீல்ட்லயும் ஒவ்வொரு இன்ஜினியர், ஒரு கோர்ஸ் ஆஃப்டர் ஃபீல்ட் இறங்கி ஒர்க் பண்றீங்க எல்லாமே தேவைப்படுறாங்க. அதனால என்ன அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு வந்து இறங்கி நீங்க நாலேஜ் கேதர் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு அப்புறம் ட்ரெயின் பண்றதும் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கும். உள்ள வர அளவுக்கு நீங்களாம் வந்து நல்லா ஆயிடும். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? சிஎஸ்சி ஐடி ஃபர்ஸ்ட் இங்க இருக்கும்போது சிசி பிளஸ் பேசிக் எல்லாம் வந்து நமக்கு எல்லாமே சப்ஜெக்ட்ல வரலாம். சப்ஜெக்ட்ல வந்து எல்லாமே வந்து யூடியூப் எல்லாமே பார்த்து நீங்க அடிஷ்னலா எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. உள்ள போறப்ப நீங்க எதுல போவீங்க அப்படின்னா பைத்தான், டாட்நெட், ஜாவா, ரியாக்ட் நேட்டிவ். ஸோ இதெல்லாம் தான் வந்து
எல்லாமே இப்போ வந்து ஹை பீக்ல இருக்கு, நல்லா ஒரு ஸ்கோப் இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே டிஜிட்டலைசேஷன், ஆட்டோமேஷன் அப்படின்னு எல்லாமே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஸ்கோப் இல்லை அப்படின்லாம் யாரும் பயப்படாதீங்க. நீங்க இருக்கும்போது படிச்சு கிளியர் பண்ணுங்க. ஒரு பேட்சுக்கு 5 லட்சம் பேர் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணுவோம், அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா உங்ககிட்ட என்ன இருக்கு, ஒரு கம்பெனிக்கு போறோம்னா 5 பேர் இன்டர்வியூ போறோம்னா அதுல உங்ககிட்ட ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்றதான் எல்லாருமே பார்ப்பாங்க. தனித்தனியாலாம் எடுக்க மாட்டாங்க, மொத்தமா 10 பேர் வரணுங்களா அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது லக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கணும். வேற 12th முடிச்சுட்டு வந்து தங்கட்டி யாருக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. டிப்ளமோ படிச்சீங்க இருக்கீங்களா, டைரக்ட் 12th முடிச்சு வந்துட்டீங்களா? எனக்கு போறீங்களா? ஏதாவது நீங்க கண்டென்ட் கொடுத்தா பரவாயில்ல. Nature of job. Yes, ma'am. அடுத்து மேம் கேட்குற மாதிரி நேச்சர் ஆஃப் ஜாப் அண்ட் தென் நாங்கள் இப்போ என்ன ஸ்டெப் எடுத்துருக்கோம் அப்படின்னு மேம் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா எங்கள் பிரதர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் தான், நான் வந்து ஃபுல்லாக குவாலிட்டி. ஸோ அது வந்து நான் கேதர் பண்ணதுன்னா எப்படி வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பிடிக்கிறது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து எனக்கு என்னன்னா ஒரு 23 ஒர்க் வந்து எனக்கு பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரெகுலராக நான் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ரெகுலர் ஒர்க் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பிஓ போடுறது, எப்படி வந்து அமௌண்ட், எப்படி வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது, அடுத்தது எப்படி ஒரு கஸ்டமருக்கு வந்து ப்ராசஸ் ஆடிட்டு வந்தால் அவங்களுக்கு என்னென்னலாம் இது பண்ணணும், அது ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் எப்படி வந்து டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கணும். எங்கள் பிரதர் எப்படின்னா ஒரு காயில் எடுக்கிறோம், அந்த காயில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஐட்டம்ஸ் தான் நாங்கள் பண்ணுவோம். ஒன்று அலுமினியம், இன்னொன்று காப்பர். 2 கண்டக்டர் தான். அந்த கண்டக்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா காயில், ஒயர், ஸ்ட்ரிப் இந்த 3 இருக்கும். ஸோ இது வச்சு தான் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு லேயருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அவர் ஃபுல்லாக பார்த்துக்குவோம். ஸோ இந்த சைட் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னா அவனோட 2 இன்ஜினியர்ஸுமே வந்து என்னென்னா ரிவ்யூ ஆகி போயிட்டாங்க ஒரு ப்ராப்ளம்னால. ஸோ அவன் வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணலைன்னா டே நைட்டு அவன் அங்கே ஆஃபீஸில் தான் இருக்கான். ஸோ அப்படி இருக்குங்காட்டி என்ன அவனுக்குன்னு தோணுச்சு அப்படின்னா இப்போ இவ்வளோ இது பண்ணுறோம் சார், அது கம்மியான சேலரி தான், 25,000க்கு நம்ம இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நைட் ஒர்க் பண்ணுறது இன்னொருத்தருக்கு ஒர்க் பண்ணுறோம், அது ஏன் நமக்கு ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு இதுல வந்து வந்தோம். அதுல வந்தப்போ அப்படின்னா எங்கள் பிக்கஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா எங்கள் அப்பாவுக்கு. என்னன்னா 2 பேர்த்தையும் ஒன்னா இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும். ஒரே 2 பேத்துக்கும் பாரபட்சமே பார்க்காம 2 பேர்த்தையும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் இன்ஜினியரிங் படிக்க வச்சாரு. அவன் பிசினஸ் அப்படின்னு சொல்றப்ப அவன் எம்பிஏ படிக்க வச்சாரு. இப்போ என்னன்னா அவன் எம்பிஏ ஹோல்டர். 2 பேரும் ஒரே மாதிரி நடத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடினாரு. இப்போ என்னன்னா எங்க கெரியருக்காக அவரும் இது பண்ணிட்டு தான் இருக்காரு. பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து சோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ சோர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிசினஸ் லோன் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு 3 months ஆகும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் லோன் செலக்ட் பண்ணிட்டு அப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதனால என்னன்னா இடம் வாங்கிட்டோம். ஸோ இடம் வாங்கி பிசினஸ்க்கு லோன் போட்டாச்சு, அந்த என்ன சொல்றது மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறதுக்காக. ஸோ அப்பா வந்து பில்டிங் கான்ட்ராக்டர் தான். ஸோ ஈரோட்ல இருந்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கல் மணல் எல்லாம் இருந்தால் அங்கே வரப்போகுது. ஸோ அவரே கட்டி கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. அதனால எங்களுக்கு அது வந்து 20% வந்து எங்களுக்கு என்னன்னா லாபம் தான். ஸோ அவர் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்தது என்னன்னா நாங்கள் வந்து சப்ளையர் பிடிக்கணும், ப்ளஸ் வந்து சப்கான்ட்ராக்ட் பிடிக்கணும். நாங்கள் என்னன்னா எங்களோட கம்பெனி நான் நிறைய பேர் நான் சப்கான்ட்ராக்ட் விட்டுருக்கேன். நான் என்னன்னா சப்ளையர் ஆடிட் வந்து நான் நிறைய பக்கம் நாங்கள் குடி அந்த மாதிரிலாம் போவோம். ஸோ அங்கே போகிறப்ப என்னன்னா அவங்க வந்து எப்படி சப்கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா அங்கிருந்து கேதர் பண்ண நாலேஜ் தான். ஸோ அதை வந்து இப்போ நாங்கள் சப்கான்ட்ராக்டுக்கும் நாங்கள் வந்து ஒரு கம்பெனிஸ் தான் நாங்கள் பிடிச்சிட்டோம். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 3 months அப்புறம் லோன் சாக்சஸ்னா மெட்டீரியல் இறக்குவீங்கன்னா ஓப்பனிங்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் ரெக்ரூட் பண்ணிட்டு அடுத்து நாங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபீல்டும் எங்களுக்கு தேவைப்படுது. மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க, ஒரு சிஎஸ்சி ஐடி எங்களுக்கு டிஆர்பி பண்ணுறவங்க தேவைப்படுறாங்க. ஸோ நாங்கள் ரெக்ரூட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேலுக்கு நாங்கள் எல்லாமே டெவலப் பண்ணுறது தான்.
என்னோட இப்போ ஃபர்ஸ்ட்னால என்னோட டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பேப்பர் ஒர்க்காக தான் இருந்துச்சு. இப்போ நான் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த டிஜிட்டலைசேஷன் தான் ஒவ்வொன்றா கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து எனக்கு எந்தெந்த யார் எது எனக்கு பண்ணி தருவாங்க, இந்த இது கொடுத்தா இது எந்த சப்ளை எனக்கு பண்ணி தருவான் அப்படின்ற நாலேஜ் வந்து நான் கேதர் பண்ணிட்டேன். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உண்மையும் அதுதான். ஏன்னா நீங்கள் வந்து யங்கஸ்டாக இருக்கும்போது நீங்கள் ஒர்க் போயிட்டு ப்ளஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 30 இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்கலாம். ஆனால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எல்லா நாலேஜும் உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் கேதர் பண்ணீங்க. யாருக்கிட்டையும் எதுக்கும் போய் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அதில் ஒருத்தர் கமிஷன் எடுப்பான், 2 பேருக்கு இடையில இருக்குமோ அதில் ஒருத்தர் கமிஷன் எடுப்பான். ஸோ அந்த ஒரு இது அதனால எல்லாமே டைரக்ட் டீலிங்காக நாங்கள் எல்லாமே பார்க்கணும். ஏதாச்சும் உங்களுக்கு ஒர்க்லாம் போகணும், உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா சார்ட்லாம் என் நம்பர் இருக்கும் ஈசி டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அவங்க வாங்கிக்கோங்க. ஏதாச்சும் இருக்குன்னா எனக்கு வந்து எனக்கு உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணுங்க, நாங்கள் வேணால் உங்களுக்கு பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? வேணும் அப்படின்னு சொன்னா மேம்கிட்ட வந்து எங்களோட ரிசல்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நாங்களே கூட உங்களை சப்போர்ட் பண்றோம். அண்ட் நாங்கள் கம்பெனிஸ் கூட ரெஃபர் பண்றோம். கண்டிப்பா வாங்க. ஆனா என்ன அப்படின்னா ஏதாவது நீங்க ஒரு 4 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னெல்லாம் வந்து நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்னோட கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. நான் அடுத்து எங்க படிக்கணும், அது என்ன படிக்கணும், என்ன வந்து ரொம்ப இதுல இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு சொல்லித்தரலாம் யாருமே இல்லை, நாங்களே தான் போய் கத்துக்கிட்டோம். ஸோ உங்களுக்குலாம் வந்து நான் சொல்லித்தரேன் எப்படி போகணும் அப்படின்றது நான் கைட் பண்றேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பா ஒரு நல்ல பிரைட் ஸ்டூடெண்டா வாங்க. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ கம்யா. Students, any feedback? Any questions? I welcome Mrs. Kirtana ma'am to present the memento to our chief guest.